ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது பரிமாணத்தில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். அதாவது இன்றைக்கி கேரட்டும் அவரைக்காவும் சேர்ந்து பெரிய வெங்காயம் போட்டு ஆந்திரா ஸ்டைலில் அரைச்சி வச்ச சாம்பார். பாசிப்பருப்பு வேக வச்சுக்கிறது நல்லா 1 கப்போ 1.5 கப்போ உங்கள் வீட்டு தேவைக்கேற்ற மாதிரி. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், வரமிளகாய் 3, குருமிளகு, பின்ன பூண்டு எல்லாம் தட்டி போட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்துக்கிறோம். அப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு கூட கேரட் 3, பின்ன அவரைக்காய் போட்டிருக்கேன். அவரைக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டு ஓப்பனில் வேக வச்சிடும். லாஸ்ட் டேஷ் கொத்தமல்லி போட்டுட்டு, ஸோ லாஸ்ட்டாக அந்த ஃப்ளேவருக்காக வறுத்த வரமிளகாய் 3 உரலில் தட்டி இப்படி போட்டுக்கிறது. இது எக்ஸ்ட்ரா வேகன் ஃப்ளேவர் தரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பாருக்கு நல்ல சாப்பாடோட நெய் போட்டு பிசைஞ்சு, கொலையை பிசைஞ்சாலும் சரி, அப்படி பிசைஞ்சாலும் சரி, இந்த குண்டு வெங்காயம் தான் இந்த சாம்பாரோட ஹைலைட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகாக குண்டு வெங்காயம், கேரட்டு, அவரைக்காய் போட்டு ஒரு சாம்பார். அதாவது அரைச்சி விடுறதுக்கு என்ன போட்டிருக்கேன்னா 3 வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், பின்ன கொத்தமல்லி விதை, அப்புறம் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா வேறு எந்த அடிட்டிவும் போடல. நம்ம பூண்டு 2 தட்டி போட்டிருக்கோம். தேங்காய் எண்ணெயில் தாளி தான் செஞ்சுருக்கோம். பாசிப்பருப்பில் சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ. குட் நைட்.